எல்லோரும் பாபா நினைவில் குஷியாக இருக்கிறீங்களா? 12/10/2020 என்ற முறையின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே, எப்படி நீச்சல் அடிக்கிறது? இந்த கலியுக விஷக்கடலிருந்து சத்தியுக பார்க்கடலுக்கு நீந்தி எப்படி போகிறதுன்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு பாபா வந்திருக்கிறார். இதை கற்றுக்கிறதன் மூலம் இந்த உலகத்திலிருந்தே நம்ம விடுபடுறோம். ஒட்டுமொத்த உலகம் புத்தம் புதியதாக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அப்படிப்பட்ட நீச்சலை கற்றுக் கொடுக்க பாபா வந்திருக்கிறார். கேள்வி: ஸோ பாபாவின் உதவியாளர்களாகிய நாம் பாபாவுக்கு செய்கிற உதவிக்கு கைமாறாக நமக்கு என்ன கிடைக்குது? பதில்: ஸோ இப்போ பாபாவுக்கு உதவியாளராக இந்த உலகத்தை சொர்க்கமாக்குற சேவையில் உதவியாளராக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பாபா என்ன வாக்குறாரு? யாருடைய உதவியோ ஆலோசனையோ உங்களுக்கு அரை கல்பத்துக்கு தேவைப்படாத அளவுக்கு புத்திசாலி ஆக்குறார். உலக மகாராஜாவாக ஆக்குறார். அந்த மாதிரி உயர்ந்த தந்தை இப்போ ஒரு தடவை பண்ணுற உதவிக்கு இல்லையா, காலத்தினார் செய்த உதவி ஞாலத்தினுமான பெரியதுன்றாங்களா, அந்தமாரி இப்போ சரியான நேரத்தில் பாபாவுக்கு உதவி பண்ணுறதுனால அரை கல்பத்துக்கு அவ்வளோ பெரிய புத்திசாலியாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் ராஜ்யத்தை யாரும் அபகரிக்க கூட மாட்டாங்க, அபகரிக்க முயற்சி கூட பண்ண மாட்டாங்க. ஸோ பாபா சொல்கிறார், இப்போ மட்டும் நீங்கள் எனக்கு உதவியாளராக இல்லைன்னா நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுவேன் அப்படிங்கிறார் பாபா. ஸோ அதனால் அவ்வளோ கொடுக்குறாரு பாபா. ஆனால் நம்மளை சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்குறாரு பாபா. அவருக்கு நாம் என்ன பண்ணுறோம் இல்லையா? ஓம் சாந்தி. வரிசைக்கிரமமாக மிக மிக இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். நிறைய குழந்தைங்க புத்தியற்றவர்களாகிட்டாங்க. ராவணன் அந்த மாதிரி முட்டாளாக்கிட்டான். ஸோ இப்போ தான் பாபா நம்மளை புத்திசாலியாக மாற்றுறார். ஐசிஎஸ் எக்ஸாமில் ஒருத்தர் பாஸ் ஆகிறார் அப்படின்னா ஒரு உயர்ந்த பரீட்சை பாஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்குவார். ஆனால் நீங்கள் பாஸ் ஆகிறது எவ்வளோ பெரிய பரீட்சை இல்லையா? நாராயணன் பதவி அடையிறதுக்கான பரீட்சை. ஸோ இது எவ்வளோ பெரிய பரீட்சை யோசிச்சு பாருங்கள் இல்லையா? அக்னி பரீட்சை, அதுதான் சீதை நெருப்பில் நடக்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பரீட்சை. ஒவ்வொரு வினாடியும் பாபா நினைவிலே இருக்கணும். அப்போ தான் இந்த விகாரத்தையை கடந்து வர முடியும் இல்லையா? அந்த விகாரத்தையை அவங்க கடந்து சீதை வர்றது தான் அதில் எரிஞ்சு போயிடாமல் வர்றது இல்லையா? யார் நமக்கு சொல்லி கொடுக்குறா இந்த பரீட்சையில் பாஸ் ஆகிறதுக்கு? சிவ பாபா. படிக்கிறது யார்? பாபாவுடைய குழந்தைங்க. ஒவ்வொரு கல்பத்திலும் ஒவ்வொரு 5000 வருஷத்துலேயும் அப்பா டீச்சர் குருவாக இருக்கக்கூடிய சிவபாபாவை சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க ஒவ்வொரு கல்பத்திலையும். ஸோ உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைகிட்டேருந்து அடையிற இந்த ஆஸ்தி எவ்வளோ உயர்ந்ததுன்னு குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த ஞானத்தை கொடுத்துத்தான் நமக்கு ஆஸ்தியை கொடுக்குறார் பாபா. ஏன்னா டீச்சர் அப்படி தானே கொடுப்பாங்க. அவங்க வேலை பாடம் நடத்துறது, அதன் மூலமாக நம்ம சம்பாதிச்சு பெரிய ஆள் ஆகிடலாம். அதே மாதிரி தான் பாபாவும் இப்போ நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. இந்த உலகத்தையும் நம்ம ஆட்சி செய்வதற்கேற்ப புத்தம்புது உலகமாக மாற்றுறார். நம்மளையும் புத்தம்புது மனிதனாக்கி இந்த உலகத்தையும் புத்தம்புதாக மாற்றுறார். பக்தி மார்க்கத்தில் நிறைய அவருடைய மகிமை பாடுறாங்க. ஆனால் ஆஸ்தி அடையிறதோ நீங்கள் தான் இல்லை? அவங்க மகிமை தான் பாடுறாங்க. ஆனால் மகிமைக்குரிய காரியத்தை பாபா உங்களுக்கு தான் பண்ணுறார். ஒட்டுமொத்த உலகமும் இப்போ மாறிட்டு இருக்குது. புது உலகமாக, பழைய உலகம் புது உலகமாக மாறிட்டு இருக்குது. நீங்கள் எல்லோரும் சிவபாபாவுடைய குழந்தைங்க. இந்த பழைய உலகத்தை புதுசாக்கிறதுக்கு பாபா வந்தே ஆகணும். திருமூர்த்தி படத்தில் பிரம்மா மூலமாக புது உலக ஸ்தாபனை செய்யப்படுறதாக காட்டப்பட்டிருக்குது. அப்போ பிரம்மாவின் வாய்வழி படைப்பாகிய பிராமணர்களும் கண்டிப்பாக தேவை. ஏன்னா தனி பிரம்மா பண்ணிட மாட்டார். பிரம்மா மூலமாக பிராமணர்களும் பண்ணணும் பிரம்மாவோடு சேர்ந்து. ஸோ பிரம்மா மட்டும் புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறது கிடையாது. அது மட்டும் இல்லை, உண்மையில் ஸ்தாபனை காரியத்தை பண்ணுறது என்னமோ பிரம்மா உடல்லேருந்து சிவபாபா பண்ணுறார். நம்ம அவருக்கு உதவி பண்ணுற ஒரு கருவியாக இருக்கிறோம், அவ்வளோதான்.
ஸோ படைப்பவரோ நம் தந்தை, நாம் எல்லாம் அவருடைய குழந்தைகள் இல்லை. அவர் தான் படைக்கிறாரு, பிரம்மாவை படைக்கிறாரு, பிராமணர்களை படைக்கிறார், அவங்க மூலமாக புது உலகத்தை படைக்கிறாரு. பாபா சொல்கிறாரு, பழைய உலகத்தின் அழிவையும் புது உலகத்தின் படைப்பையும் யுக்தியாக பாபா பண்ண வைக்கிறார். புது உலகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் வசிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி மக்கள் தொகை எப்படி இருக்குது பாருங்கள். அரசாங்கம் மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் இப்போதைக்கு அது குறையாது. நிறைய பேர் சொல்கிறாங்களே, கொரோனா கூட மக்கள் தொகையை குறைக்கிறதுக்காக ஒரு யுக்தியாக உருவாக்கி இருக்கிறாங்கன்ட்டு. ஆனால் ஆத்மா இங்கே தானே பிறந்தாகணும் மீண்டும் மீண்டும். ஒன்ஸ் வந்துச்சுன்னா திரும்பி போக முடியாது. இந்த ரகசியம் அவங்களுக்கு தெரியல, பாவம். பாருங்கள், கோடிக்கணக்கான பேர் யுத்தத்தில் இறக்குறாங்க, இருந்தாலும் மக்கள் தொகை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த ரகசியம் தெரியல, நம்ம தான் புரிஞ்சிருக்கிறோம். சிருஷ்டியுடைய முதல் இடை கடைபெற்ற முழு ஞானம் நம்ம புத்தியில் இருக்குது. ஸோ இறை மாணவர்கள் நாம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். எப்படி நீந்துறது அப்படின்னு கற்றுக்கிறோம் பாபா கிட்ட. மனிதர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய படகை அக்கறைக்கு அழைச்சிட்டு போங்க, விகார புயலில் சிக்கிட்டு இருக்கிறோம், அதனால் துக்கம் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நல்ல நீந்த கற்றுக்கிறாங்களோ அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுறாங்க. ஆனால் நீங்கள் எப்படி நீச்சல் அடிக்கிறீங்க பாருங்கள், முற்றிலும் மேலே போயிடுறீங்க இல்லையா? எல்லாருக்கும் மேலே ஸ்ரீ நாராயணன் ஆகிடுறீங்க. பிறகு ஆகி பரந்தாமத்துக்கு போயிட்டு அங்கேருந்து மீண்டும் இங்கே வந்து நடிக்கிறீங்க. மனிதர்கள் ராக்கெட்டில் போகிறாங்க அப்படின்னா இத்தனை மைல் போகிறாங்க, இத்தனை மைலுக்கு அப்பால் போகுது அப்படின்னு கணக்கிட்டு சொல்கிறாங்க. ஆனால் ஆத்மாக்களாகிய நீங்களும் ஒரு வினாடியில் பல கோடி மைலுக்கு அண்ணாண்ட போயிடுறீங்க. மனிதர்கள் போகிறது ஸ்தூலமான விஷயம், அதனால் அதை கணக்கிட்டு சொல்லிடுறாங்க. ஆனால் நீங்கள் போகிற இடம் சூக்ஷ்மமான விஷயம், அதை கணக்கிடவே முடியாது. சூரியன் சந்திரனே இல்லாத இடத்துக்கு நம்ம போகிறோம், பரந்தாம வீட்டுக்கு போகிறோம். அதுதான் நம்மளுடைய வீடுன்ற சந்தோஷம் நமக்கு இருக்குது. அந்த இடத்தில் வசிப்பவர்கள், பரந்தாமத்தில் வசிப்பவர்கள். அந்த பரந்தாமத்துக்கு முக்தி தாமத்துக்கு போகிறதுக்காக தான் மனிதர்கள் பக்தி பண்ணுறாங்க, முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் யாராலையும் போக முடியல. முக்தி தாமத்தில் போய் கடவுளை சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க, பலவிதமான யுக்திகளை பயன்படுத்தி பார்க்குறாங்க. நாங்கள் ஜோதியாக கலந்துடுவோன்னு சிலர் சொல்கிறாங்க, நாங்கள் முக்தி தாமத்துக்கு போயிடுவோன்னு சிலர் சொல்கிறாங்க. ஆனால் யாருக்குமே முக்தி தாமன்னா என்னன்னே தெரியாது. முக்தி அடையிறது, முக்தினா என்னன்னே தெரியாது. ஸோ இறந்தப்புறம் முக்தி, ஆனால் அது எப்போ இறந்தப்புறம் அது அவங்களுக்கு தெரியாது. பாபா நம்மளை அவர் கூடவே வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா? பாபா வந்துட்டார், அவர் கூடவே அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறார். இனிமையிலும் இனிமையான பாபா வந்திருக்கிறார். நம்மளை வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு தகுதிப்படுத்துகிறார். ஏன்னா வீட்டுக்கு போனாலும் தூய்மையாக தானே போக முடியும், உதவாங்காமல் போகணும்ல. அப்போ பாவத்தையெல்லாம் எரிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். அரை கல்பமாக அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் முயற்சி பண்ணும். ஆனால் போகிற அளவுக்கு நம்ம தகுதியுடையவராக ஆகவும் முடியலை. ஏன்னா தெரியாது, தகுதி அடையிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது யாருக்குமே. மற்றபடி யாரும் ஜோதியாக கலந்துட முடியாது, முக்தி தாமத்துக்கும் போக முடியாது, தானா பிறவா நிலை மோட்ச நிலையும் அடைய முடியாது. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளோ நாள் அவங்க பண்ண முயற்சி எல்லாம் வேஸ்ட்டு இல்லையா? மனைவி மக்கள்லாம் விட்டு காட்டில் போய் பண்ணாங்களே முயற்சி, எல்லாமே வேஸ்ட்டு. உலகத்தை அனுபவிக்க வேண்டிய நேரத்தில் அவங்க காட்டுக்கு போனாங்க. இப்போ உண்மையிலே வீட்டுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ண வேண்டிய நேரத்தில் அவங்க விகாரத்தில் தன் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கிறாங்க எல்லாரும். ஆனால் பிராமண குல பூஷணர்களாகிய உங்களுடைய முயற்சி தான் இப்போ பலன் கொடுக்குது. இப்போ தான் முயற்சி பண்ணணும். நாடகம் எவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால தான் நீங்கள் ஆஸ்திகர்கள்னு சொல்லப்படுறீங்க. இப்போ அப்பாவை உங்களுக்கு நல்லா தெரியும், உலக சக்கரத்தை பற்றி பாபா கிட்ட புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்பாவையும் தெரியும்,
அப்பா படைத்த இந்த உலகத்தின் முதலிடை கடை கால சக்கரமும் தெரியும். வேறு யாருக்குமே முக்தி மற்றும் ஜீவன் முக்தியை பற்றிய ஞானமே கிடையாது. தேவதைகளுக்கே அந்த ஞானம் கிடையாது. அப்போ எப்படி அதுக்கப்புறம் வந்தவங்களுக்கு தெரியும்? அதேமாதிரி அப்பாவை பற்றியும் யாருக்கும் தெரியாது. அப்பாவை பற்றியே தெரியாதவங்கள அப்பா எப்படி வந்து அழைச்சிட்டு போவார்? அப்போ அவர் வந்து அவரை பற்றிய அறிமுகத்தை கொடுத்து அழைச்சிட்டு போகணும். பலவிதமான மனித குருமார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நிறைய மனிதர்கள் சிஷ்யர்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையான சத்குருவோ ஒரு சிவதந்தை தான். அவருக்கு பாதங்களே கிடையாது. அப்போ எப்படி அவர் காலில் வணங்குவீங்க? காலில் விழுந்து வணங்குவீங்க? எனக்கு தான் கால்களே கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார். அப்போ நான் எப்படி உங்களை வணங்க வைப்பேன்? அவருக்கு கை கால் கர்மேந்திரியமே கிடையாது. ஸோ பக்தியில் அப்படி பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்பாவை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பாவை குஷிப்படுத்தணுன்னா அப்பா ஆசைப்படுற மாதிரி உயர்ந்த பதவி அடையணும், அதுக்கு தகுதியுடையவர் ஆகணும், அவ்வளவுதான். மற்றபடி காலில் விழுற வேலைலாம் கிடையாது. குழந்தைகளாகிய நீங்கள் உலகத்துக்கே எஜமானராகிறீங்க, உங்களை போய் நான் காலில் விழ வைப்பேன்னா எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? என் குழந்தைங்க உலகத்துக்கே எஜமானராகிறாங்க, அவங்கள போய் நான் எப்படி காலில் விழ வைப்பேன்? ஒரு உலகத்தின் எஜமானரை போய் காலில் விழ வைப்பேன்னா? பக்தி மார்க்கத்தில் அப்பா காலில் குழந்தைங்க விழறாங்க. ஆனால் உண்மையில் அப்பாவோட ஆஸ்திக்கு எஜமானர் குழந்தைங்க. ஆனால் தன்னுடைய பணிவுத்தன்மையை கொடுக்குறாங்க இல்லையா? அப்பா இப்போ குழந்தைங்க பேரில் ஒரு சொத்து வாங்கினா கார்டியனாக அப்பா அம்மாவையோ இல்லை வேறு யாரையாவது போடுவாங்க. அதுமாதிரி குழந்தை பொறுக்கும்போதே சொத்தோட தான் பிறகுது. அந்த அப்பாவுடைய சொத்துக்கு அதிகாரி அதுதான், அவர் வெறும் கார்டியன் தான். இருந்தாலும் அந்த குழந்தை தன்னுடைய பணிவுத்தன்மையை காட்டுது அப்பாவுடைய காலில் விழுந்து. சின்ன சின்ன குழந்தைங்க கூட அப்பா அம்மா காலில் விழறாங்க, ரொம்ப சின்ன குழந்தைங்க கூட. ஆனால் இங்கே நம்ம தந்தை சிவபாபா சொல்கிறாரு, நான் உங்களை காலில் விழற பழக்கத்துலேருந்தும் விடுவிக்கிறேன். ஏன்னா இருக்கிறதுலே மிக உயர்ந்த தந்தை அவர் தான். அவர் காலில் நீங்கள் விழ தேவையில்லைன்னா வேறு யார் காலில் நீங்கள் விழணும்? பாபா சொல்கிறார், குழந்தைகளாகி நீங்கள் எனக்கு உதவியாளர்கள். நீங்கள் எனக்கு உதவியாளராக இல்லைன்னா என்னால் எப்படி தனியாக சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும் இல்லையா? பாபா எவ்வளோ பணிவாக சொல்கிறார் பாருங்க இல்லையா? ஆனால் பண்ணுறதெல்லாம் அவர் தான், நம்ம வெறும் கருவி தான். ஆனால் சொல்கிறார், நீங்கள் இல்லாமல் நான் எப்படி சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் யாருக்கு பண்ணுவார்? குழந்தைங்களுக்கு தானே பண்ண முடியும். குழந்தைகளே, இப்போ இந்த சங்கமிகத்தில் தான் நீங்கள் எனக்கு உதவியாளராக இருக்கிறீங்க. இனி யாருடைய உதவியும் உங்களுக்கு தேவைப்படாத அளவுக்கு மிக உயர்ந்தவர்களாக, மிக புத்திசாலியாக, அனைத்தும் நிரம்பியவர்களாக உங்களை நான் மாற்றுறேன். மற்றவர்களுடைய ஆலோசனை கூட நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு புத்திசாலியாக உங்களை மாற்றுறேன். ஆனால் பாபா பாருங்கள், குழந்தைங்களுடைய உதவி எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் நீங்கள் யாருடைய உதவியும் அடுத்த அரை கல்பத்துக்கு எடுக்க தேவையில்லை. அதனால தான் அங்கே மந்திரியே கிடையாது. அங்கே யாரும் உங்களுக்கு எதிராக எதுவுமே பண்ண மாட்டாங்க. சொர்க்கத்தில் ராஜ்யமே உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும். ஆனால் இங்கே குடும்பத்திலே நமக்கு எதிராக செயல்படுவாங்க, ஆஃபீஸில் நமக்கு எதிராக செயல்படுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? அந்தளவுக்கு உங்களை புத்திசாலியாக மிகப்பெரிய பணக்காரராக நான் ஆக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? அழுக்காகாமல் இருங்க. இப்போ இந்த ஒரு பிறவி அவ்வளோதான். மாயைக்கிட்ட எந்த காரணத்தை கொண்டு தோத்துடக்கூடாது. அப்படி இல்லைன்னா உங்கள் பேர் கெட்டு போயிடும். ஒரு யுத்த போட்டியில், குத்துச்சண்டை போட்டியில் வெற்றியாளருக்கு தான் மகிமை. தோற்று போகிறவனுடைய முகமே அப்படியே வெளுத்து போயிடும் இல்லையா? அவமானத்தினால. அதே மாதிரி இங்கே கூட சிலர் மாயைக்கிட்ட தோற்று போயிடுறாங்க. ஸோ தோற்று போகிறவங்கள தான் பாபா சொல்கிறார், முகத்தை கருப்பாக்கிட்டாங்க, அழுக்காக்கிட்டாங்க அப்படின்ட்டு இல்லையா? மூஞ்சில் கறியை பூசிட்டியாடானுங்களா? அந்த மாதிரி மாயை உங்கள் மூஞ்சில் கறியை பூசிடுச்சு. இங்கே வந்ததே அழகாக்குறதுக்கு, அதுக்கு பதிலாக இங்கே வந்து நீங்கள் இன்னும் அசிங்கமாகறீங்க. மாயைக்கிட்ட விழுந்தால் அசிங்கமாகறீங்கன்னு அர்த்தம். அப்போ விகாரத்தில் விழுவதற்கு முன்னாடி சின்சியராக சேவை செய்து பாபா நினைவிலிருந்து எவ்வளோ ஆன்மீக வருமானம் சேர்த்திங்களோ அத்தனையும் அழிஞ்சு போச்சு. உங்களுடைய அக்கௌண்ட், ஆன்மீக அக்கௌண்ட்டு 0 ஆயிடுச்சு. இப்போ மீண்டும் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் தொடங்கணும். பாபாவுடைய உதவியாளராக ஆகி பிறகு தோத்துடுறாங்க. அப்பாவுடைய பேரையும் கெடுத்துடுறாங்க. தன் பேர் மட்டும் இல்லை, அப்பா பேரையும்
கெடுத்துடுறாங்க, பிராமண பரிவாரத்தின் பேரையும் கெடுத்துடுறாங்க இல்லையா. ஒருத்தர் விழறாங்க இல்லையா. இப்போ ஒரு பாபா குழந்தை கணவன்கிட்ட விகாரத்தில் வந்தால் அந்த கணவன் என்ன நினைப்பான், எல்லா பிகேவும் இப்படி தான். அப்போது ஒட்டுமொத்த குலத்துக்கும் கெட்ட பேர். அதேமாதிரி ஒரு பிகே மனைவி கிட்ட விழுந்தான்னு சொன்னால் அப்போ எல்லா பிகேவும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்ட்டு அப்போ எல்லா பாபா குழந்தைங்களுக்கும் கெட்ட பேர் ஆகிடுது. ஸோ 2 பேர் தான் உலகத்தில். ஒன்று மாயைக்கு அடிமையாக இருக்கிறவங்க, இன்னொன்று பாபாவுக்கு வேலைக்காரர்களாக அடிமைகளாக இருக்கிறவங்க. யாரோ ஒருத்தருக்கு அடிமையாகணும். பாபாவுக்கு அடிமையானீங்கன்னா உலகம் உங்கள் காலடியில். மாயைக்கு அடிமையானன்னா எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துடுவான் மாயா. நிராகதியாக்கிடுவான் உங்களை. நீங்கள் அப்பாவை நேசிக்கிறீங்க. விநாச காலத்தில் யாருக்கு அன்பற்ற புத்தி இருக்குதோ அவங்க அழிவை நோக்கி போவாங்கன்னு சொல்லப்படுது இல்லையா. மாயைக்கு அடிமைனா என்ன அர்த்தம், பாபா மேலே அன்பு இல்லாதவர்கள். ஆனால் உங்களுக்கு பாபா மேலே அன்பு கொண்ட புத்தியுடையவர்களாக இருக்கிறீங்க. அப்போ அன்பு இருக்கும்போது பாபா பேரை கெடுக்கலாமா, நம்ம நிந்தனை பண்ணலாமா? ஸோ உங்களுக்கு அன்பான புத்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் மாயக்கிட்ட தோக்குறீங்க? மாயக்கிட்ட தோக்குறீங்கன்னா அப்பாவுக்கு கெட்ட பேரெல்லாம் வாங்கி கொடுக்குறீங்க. ஸோ அந்த மாதிரி தோக்குறவங்க, மாயக்கிட்ட தோக்குறவங்க தான் துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. மனிதர்கள் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவங்கள தான் மகிமை பாடுறாங்க, அவங்களுக்கு தான் கரகோஷமும் எழுப்புகிறாங்க. நீங்கள் ரொம்ப பலசாலியாக இருக்கிறீங்க, பாபா பலசாலியாக மாத்துறார் இல்லை. இங்கே உடல் பலம் தேவையில்லை மாயை வெல்வதற்கு, ஆத்மா பலம் வேணும். அதுக்கு பாபா நினைவில் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மாயை வெல்லணும். அந்தளவுக்கு பயங்கர பலவான ஆகுறீங்க இல்லையா. பாபா சொல்கிறது அப்படியே கேட்குறவங்களுடைய நினைவு தான் அங்கே ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர்னாலே பலசாலி. ஏன்னா பிரம்மச்சாரி. அப்படி தானே இருக்கிறீங்க நீங்கள். பிரம்மச்சரிய விரதம் கடைபிடிக்கிறீங்க இல்லையா, அப்படி தான் யோக பலத்தில் இருக்கிறீங்க. அதுவும் மற்றவங்க மாதிரி பிரம்மச்சரியம் இல்லை, பாபா நினைவில் இருந்து பாபா ஸ்ரீமத் படி தூய்மையாக இருக்கிறோம். அதனால் பாபா சொல்கிறார், நீங்கள் பார்க்குற அனைவரையும் மறங்க, உங்கள் உடலையும் மறங்க. அப்படியே ஒளியாகவே இருக்கிறன்றதே சதா மைண்டில் இருக்கணும். ஸோ அப்போ தான் உடலை விட்டு போகும்போது நான் ஒளியாக இருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது. உடல் நினச்சிங்கன்னா உடல் உணர்வுகள், உடல் உறவுகள் இதெல்லாம் ஞாபகம் வந்துடும். நிரந்தரமாக என் ஒருத்தனை மட்டும் நினச்சிக்கிட்டே இருங்க. மாயை உங்களை சதோ பிரதான நிலையிலிருந்து இப்போ தமோ பிரதான நிலைக்கு, கீழான நிலைக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ மீண்டும் நீங்கள் சதோ பிரதானம் ஆகணும். அதுக்கு மாயையை வெல்லணும். மாயையை வென்றால்தான் உலகத்தின் எஜமானர்களாக, உலகத்தை வென்றவர்களாக ஆவீங்க. ஸோ அப்போ மாயை வெல்லணும்னா சதோ பிரதானமாகணும். சதோ பிரதானமாகணும்னா தூய்மையாகணும். தூய்மையாகணும்னா பாபா நினைவில் இருக்கணும். அதை தவிர வேறு வழியே கிடையாது இல்லையா. தூய்மை ஆகிட்டிங்கனாலே மாயை வென்றுடுவீங்க, சதப்பிரதானம் ஆகிடுவீங்க. இந்த கல்ப சக்கரமே வெற்றி தோல்விக்கான விளையாட்டு, சுகதுக்கத்துக்கான விளையாட்டு. ராவண ராஜ்யத்தில் தோல்வி அடையிறீங்க. இப்போ பாபா உங்களை விலை மதிப்பற்றவராக மாற்றுறார். ஸோ அப்படி நம்மளை வைரம் மாதிரி மாற்றுற சிவபாபாவுடைய பிறந்தநாள் தான் உண்மையில் வைரத்துக்கு சமமான பிறந்தநாள். குழந்தைகளாகி நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ஆகணும். ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் தீபமாலை ஏற்றுறாங்க, அதாவது தீபம் ஏற்றுறாங்க. ஒவ்வொருத்தருடைய தீபமும் இப்போ ஏற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. எப்படி ஏற்றப்படுது? மெயின் பவர் ஹவுஸாக இருக்கிற பாபா மூலமாக ஏற்றப்படுது இல்லையா. பாபா நினைக்க தீபம் பிரகாசமாக எரியுது. எந்த தீபம்? ஆத்ம தீபம். ஸோ எல்லாத்தையும் பாபா எவ்வளோ ஈஸியாக புரிய வைக்கிறார். பாபாவை தவிர வேறு யார் உங்களை இனிமையான குழந்தை, செல்லமான குழந்தை, காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட குழந்தைன்னு சொல்ல முடியும்? பாபா தான் சொல்கிறார், என்னுடைய இனிமையான அன்பான குழந்தையே, அரை கல்பமாக பக்தி செஞ்சீங்க இந்த பிரியதர்ஷனை நினச்சி. ஆனால் யாரும் வீட்டுக்கு போகலை. வீட்டுக்கு போகணும்னு கடுமையாக பக்தி பண்ணிங்க, ஆனால் யாரும் வீட்டுக்கு போகலை. எப்போ பாபா வராரோ அப்போ தான் எல்லாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய்டுவார். விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் போய் தான் ஆகணும் இப்போ. ஆனால் இப்போ தான் யாருக்குமே வீட்டுக்கு போகிற எண்ணமே இல்லை. என்னமோ இங்கேயே இருக்கிற மாதிரி 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சங்கமேகத்தை பற்றி நன்றாக நீங்கள் புரிய வைக்கலாம். எப்படி பாபா அனைத்து ஆத்மாக்களையும் அழைச்சிட்டு போகிறாரு, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாரு அப்படின்னு புரிய வைங்க.
ஆனால் உலகத்தில் யாருக்குமே இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகத்தை பற்றி தெரியல. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும், புரிஞ்சிக்கிறீங்க. வேறு யாரும் இதை புரிய வைக்க முடியாது. ஸோ இந்த எல்லையற்ற மனிதர்களும் சொல்கிறாங்க இது நாடக மேடைன்ட்டு. அப்போ இந்த எல்லையற்ற நாடகத்தை பற்றி அவங்க எப்படி புரிய வைக்க முடியும்? ஏன்னா நாடகம்னா திரும்ப திரும்ப நடக்கணுமே, அப்போ தானே நாடகம் ஒரே தடவை போட்டு நிறுத்திடுவாங்களா? திரும்ப திரும்ப போடுவாங்க இல்லையா? அதில் சினிமா மாதிரி இல்லையா? நமக்கு தான் இந்த 84 பிறவி சக்கரம் பற்றி தெரியும் இல்லையா? திரும்ப திரும்ப அதே நடக்கும்ன்றது. குழந்தைகளாகிய உங்களுக்குத்தான் இந்த ஞானம் இருக்குது. அதனால் இது சதா ஞாபகம் இருக்கணும், ரொம்ப முக்கியம். பாபாவே நினைக்கணும், இந்த ஞானமும் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் ரொம்ப எளிமைப்படுத்தி பாபா நமக்கு புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் அரை கல்பம் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி தெரிஞ்சிங்க. ஸோ குளிக்கிறதுக்காக எவ்வளோ தூரம் போனீங்க? கங்கைக்கு போனீங்க இல்லை? இங்கே தண்ணி இல்லாத மாதிரி அவ்வளோ தூரம் போனீங்க. ஸோ அதேமாரி ஒரு ஏரி இருக்குது, அதில் நம்ம குளித்தாலே அப்படியே தேவதை ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? மான்சரோவர் அது மாதிரி. இப்போ தான் நீங்கள் ஞானக்கடலில் மூழ்கிறீங்க, ஞானக்கடலில் குளிக்கிறீங்க. அதன் மூலமாக சொர்க்கத்தின் தேவதையாக, இளவரசியாக நீங்கள் தான் இப்போ ஆகிறீங்க. இந்த ஞானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை அவங்க ஸ்தூல தண்ணி உள்ள கடல் மற்றும் ஏரிக்கு கொடுத்துட்டாங்க. யாராவது ரொம்ப ஃபேஷனாக அழகாக இருந்தாங்கன்னா அவங்க தேவதை மாதிரி இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் ரத்தினங்கள் ஆகிறீங்க. மனிதர்களுக்கு பறக்கிறதுக்கு சிறகெல்லாம் இருக்காது, அப்படிலாம் பறக்க முடியாது இல்லையா? அப்போ பறக்கிறது உண்மையிலே ஆத்மா தான். அங்கே காட்டுவாங்களே ஏஞ்சல் பறக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க இல்லையா? ஆத்மா தான் உண்மையில் பறக்கும். ஆத்மாவை தான் அதிவேக ராக்கெட்டுன்னு சொல்லப்படுது. ஆனால் ரொம்ப 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 சின்னது, இருக்கிறதுலே ரொம்ப சின்னது, இருக்கிறதுலே அதிவேக ராக்கெட். ஒரு வினாடியில் இங்கே சரீரம் விட்டால் டக்குன்னு அமெரிக்காவில் போய் பிறந்துடும் அந்த செகண்டு. எப்போ எல்லா ஆத்மாக்களும் வீட்டுக்கு போகிறாங்களோ அப்போ குழந்தைங்களுக்கு அதோடைய காட்சி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி உங்களுடைய உலக அழிவின் காட்சி சாட்சாத்காரமாக கிடைக்கிற மாதிரி ஆத்மாக்கள் கொசு கூட்டம் மாதிரி போகிறதையும் சாட்சாத்காரமாக பார்க்க முடியும். மற்றபடி ஆஞ்சநேயர், பிள்ளையார் அப்படிலாம் உண்மையிலே நிஜத்தில் யாருமே கிடையாது. ஆனால் மனிதர்கள் அவங்களுடைய அன்பு மற்றும் பக்தி பாவனையின் காரணமாக அதற்கேற்ப அவங்களுக்கு காட்சி கிடைக்கிது. பாவனைக்கேற்ப சரி அவங்க காட்சி கிடைக்கும். கடவுளுடைய காட்சி எப்படி கிடைக்கும்? ஏன்னா பாபா ஒரு சின்ன புள்ளியாக தானே இருக்கிறாரு. ஸோ புள்ளி தெரிஞ்சால் அவங்களுக்கு என்ன தெரியும்? இது கடவுள்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் இல்லையா? ஆனாலும் ஆத்மா ஒரு சின்ன நட்சத்திரம், கண்களால் பார்க்க முடியாத நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆத்மா உடல் கொண்டு தான் காரியம் செய்து அந்த உடல் பெருசாக இருக்குது. ஆனால் ஆத்மாவை ரொம்ப ரொம்ப சின்னது. இருந்தாலும் அந்த சின்ன ஆத்மாவில் தான் 84 பிறவி நடிப்பு பதிவாகி இருக்குது. ஆனால் எப்படி நம்ம 84 பிறவி எடுக்கிறோம், ஒரு குட்டி ஆத்மா எடுக்குது அப்படின்னா மனிதனுடைய புத்திக்கு, ஒரு மனுஷனுடைய புத்தியில் கூட கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஆத்மாவிலையும் எப்படி பாகம் பதிவாகி இருக்குதுன்றது எவ்வளோ பெரிய அதிசயம். ஆத்மா தான் உடல் எடுத்து தன்னுடைய பாகத்தை நடிக்குது. சினிமா நாடகம் எல்லைக்குட்பட்ட நாடகம், இது 5000 வருஷம் எல்லைக்கு அப்பாற்பட்ட நாடகம். எல்லையற்ற தந்தை தானே வரார் தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறதுக்காக. நல்ல சேவாதாரி குழந்தைகளாகிய நீங்கள் இந்த ஞானக்கடலை கடையணும். எப்படி மற்றவர்களுக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா இந்த ஞானக்கடலை கடைஞ்சிக்கிட்டே இருக்கணும், சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஏன்னா நீங்கள் எல்லோருக்கும் புரிய வைக்கிறதுக்கு உங்கள் தலையை உடச்சிக்க வேண்டியதாக இருக்குது இல்லையா? இருந்தாலும் சிலர் பாபா கிட்ட சொல்கிறாங்க எங்களுக்கு புரியலை அப்படின்ட்டு. யாராவது படிக்கலை அப்படின்னா அவனுக்கு கல்லு புத்தி உடையவன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் 7 நாள் அந்த கோர்ஸ் மட்டும்தான் படிக்கிறாங்க, அதிலேயே சந்தோஷம் அடைஞ்சிடுறாங்க. ஸோ சந்தோஷமாகி
நான் பாபாட்ட போகணுன்ட்டு அப்போவே அவங்களுக்கு நிச்சய புத்தி வந்துடுது 7 நாள் கோர்ஸ் எடுத்த உடனே. இன்னும் ஒரு சிலர் எதுவுமே புரிஞ்சிக்கிறது கிடையாது. அப்படின்னு அர்த்தம் 7 நாளில் நிச்சய புத்தி வந்துடுது ஒரு சிலருக்கு. ஆனால் மற்றவர்கள் எதுவுமே புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் மனிதர்கள் கல் புத்தி தெய்வீக புத்தின்னுவாங்க. ஸோ தெய்வீக புத்திக்கு கற்பூர புத்தின்னுவாங்க தமிழில், இல்லையா? ஸோ ஆனால் அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு அவங்களுக்கு தெரியல. எப்போ ஆத்மா தூய்மை ஆகுதோ அப்போ தெய்வீக புத்தியுடையவர்களாக மாறுறாங்க. ஸோ ஆத்மா தூய்மையானோடனே பாரஸ்நாத் ஆகிடுது. பாரஸ்நாத்னா தங்க கடவுள் ஆகிடுது. ஸோ பாரஸ்நாத்துக்கு கோயில் கூட இருக்குது. அந்த கோயில் வந்து தங்க கோயில், இல்லையா? அப்படின்னா ஒட்டுமொத்த கோயிலும் தங்கத்தினால் ஆகிறது கிடையாது. கோபுரத்தில் மட்டும் தங்க முலாம் பூசிடுறாங்க. இப்போ நம்ம பூந்தோட்டத்தின் எஜமானரை கண்டுபிடிச்சிட்டோம், பாபாவை கண்டுபிடிச்சிட்டோம். அவர் முள்ளிலிருந்து மலராகிறதுக்கான வழியை சொல்கிறார். அல்லாவின் பூந்தோட்டத்துக்கு மகிமை இருக்குது. ஆரம்ப காலத்தில் ஒரு முஸ்லீம் வந்தார். அவர் வந்து தியானத்தில் போயிட்டு இருந்தார். கடவுள் எனக்கு மலர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னார். நின்றுட்டு இருக்கும் பொழுது அவர் வந்து அல்லாவின் பூந்தோட்டத்தை பார்த்து அப்படியே விழுந்துட்டார். அப்போ அல்லாவின் பூந்தோட்டத்தை அல்லா தானே காட்ட முடியும், கடவுளுடைய பூந்தோட்டத்தை கடவுள் தானே காட்ட முடியும், வேறு யாரோ எப்படி காட்ட முடியும்? ஸோ பாபா சொர்க்கத்தின் காட்சிகளை காட்டினார். குதா அங்கே அழைச்சிட்டு போனார். குதான்றது கடவுளை முஸ்லீம்கள் சொல்கிற பேர். ஸோ சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போனார். ஆனால் சொர்க்கத்தில் அவர் இருக்கிறது கிடையாது. பாபா இருக்கிற இடம் எது? சாந்தி தாமம். உங்களை சொர்க்கத்தின் எஜமானராக்கிறார். ஸோ இந்த நல்ல நல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாயிடுறீங்க. இப்போ நாம் அந்த சுகதாமத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அளவற்ற சந்தோஷம் இருக்கணும், இல்லையா? சந்தோஷம் நிறைந்த ஒரு உலகத்துக்கு போகணுன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும், இல்லை? எப்படி எக்ஸாம் முடிஞ்சு ஆனுவல் எக்ஸாம் கடைசி நாள் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போக போகிறோம் அல்லது எங்கேயோ போக போகிறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸாம் அவங்களுக்கு ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கலியுகம் பெரிய டார்ச்சர். இது முடித்தோடனே அவ்வளோதான் சந்தோஷம், இல்லையா? 2500 வருஷம் பிக்னிக். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும் உங்களுக்குள்ளே. சொர்க்கத்தில் துக்கத்தின் எந்த விஷயமும் இருக்காது. ஸோ அந்த சுகதாமத்தையும் அதுக்கு முன்னாடி நம்ம போக போகிற சாந்தி தாமத்தையும் மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம வீட்டை நம்ம நினைக்கணும் தானே, ஏன் நினைக்கக்கூடாது? ஏன்னா அரை கல்பமாக அத்தனை ஆத்மாக்களும் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தான் தலையை உடைச்சி தானே அந்த வீட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்புறம் எப்படி அவங்க நினைக்க முடியும்? ஸோ தவம் ஜபம் தியானம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. ஆனால் யாரும் வீட்டுக்கு போகவும் முடியாது. சிருஷ்டி மர படத்தில் ஆத்மாக்கள் மேலிருந்து வரிசைக்கிரமமாக வந்துட்டு இருக்குது அப்படின்னு காட்டப்படுது. இப்போ சிவபாபாவே கீழே வந்துட்டார். அப்படி இருக்கும்போது வேறு யாரும் எப்படி நடுவில் திடீர்னு போக முடியும்? யாரும் போக முடியாது. கடவுளே இங்கே வந்து தான் ஆகணும் கடைசியில். ஸோ அதனால தான் தினம் தினம் பாபா சொல்கிறாரு, இப்போ தான் போக வேண்டிய நேரம் வந்துருக்குது. அதனால் நம்ம போக வேண்டிய சாந்தி தாமத்தையும் சுகதாமத்தையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பாவை நினைக்க மறந்ததுனால தான் நீங்கள் துக்கம் அடையிறீங்க, மாயைக்கிட்ட அடி வாங்குறீங்க. ஸோ அப்பாவை மறந்தாலே மாயா வந்து அடித்து நம்மளை துக்கப்படுத்திட்டு போயிடும். ஸோ பாபா குழந்தையான பிறகு நம்ம மாயக்கிட்ட அடி வாங்கவே கூடாது. முக்கியமான அடி தேக உணர்வின் மூலமாக வருது. நாம் இப்போ அரை கல்பமாக கூப்பிட்டோம் இல்லையா, பதித்த பாவனா வாவான்ட்டு, அவர்கிட்ட படிச்சுட்டு இருக்கோம் இல்லை. அரை கல்பம் தவம் பண்ணி கிடைச்ச டீச்சர் இவர் வந்து அப்படிப்பட்ட ஞானத்தை சொல்லி கொடுக்குறார். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஆசிரியராக மட்டும் இல்லை, கட்டளைக்கு கீழ்ப்படிந்த வேலைக்காரனாகவும் இருக்கிறார். ஒரு முக்கியமான மனிதர்கள் எப்போவுமே கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி மேலே என்ன போடுவாங்க? தங்கள் கீழ்ப்படிந்த வேலைக்காரன் அப்படின்னு போடுவாங்களாம். ஸோ எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருக்கிறாங்களோ அந்த அளவுக்கு பணிவானவர்களாகவும் இருப்பாங்க. அப்படித்தான் பாபாவாக இருக்கிறேன். அப்போ பாபாவுக்கு சமமாகணும்னா நம்மளும் எப்படி இருக்கணும்?
அந்த அளவுக்கு பணிவானவனாக இருக்கணும். ஏன்னா நேற்று சொன்னார் பாருங்க சூப்பராக, எந்த அளவுக்கு நீங்கள் குனிஞ்சு போகிறீங்களோ பணிஞ்சு போகிறீங்களோ அந்தளவுக்கு சதா காலமும் ஊஞ்சலில் வைத்து ஆட்டப்படுவீர்கள், சொர்க்கத்துலேயும் சரி பக்தி மார்க்கத்துலேயும் சரி. அதனால் அது கீழானதுன்னு நினைக்காதீங்க. பாபா சொல்கிறாரு, நான் இப்போ எவ்வளோ எளிமையாக உட்காந்து குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறேன் பாருங்கள். எந்த பகட்டும் கிடையாது, எந்த தம்பட்டமும் கிடையாது இல்லையா? ஸோ தகுதி வாய்ந்த குழந்தைங்க தான் பாபா அன்பு செலுத்துவார். தகுதி வாய்ந்த குழந்தைங்க மேலே தான் அன்பு செலுத்துவார். யார் தகுதியற்ற குழந்தைகளாக இருக்கிறாங்களோ, அதாவது பாபாவுடையவர் ஆகி பிறகு பாபாவுக்கு துரோகியாக மாறி விகாரத்தில் விழறாங்களோ இல்லையா? பாபாவுடையவர் ஆகிறதுனால நான் விகாரத்தில் விழமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு வரேன். ஏன்னா விகாரம்ன்ற எதிரி உலகத்தை விட்டு துரத்துறதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். அப்புறம் விகாரத்துக்கே நீங்கள் அடிமையாகுனீங்கன்னா அப்போ துரோகி தானே, எதிரிக்கிட்ட சரண்டரான துரோகி தானே. ஸோ அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து பாப்தாதா சொல்கிறாரு, இந்த மாதிரி குழந்தை எனக்கு பிறக்காமலே இருக்கலாமே. எப்படி அங்கே சொல்லுவாங்களே, இந்த மாதிரி குழந்தை எனக்கு பிறக்காமலே இருக்கலாமேன்ட்டு அஞ்ஞானத்தில் சொல்கிற மாதிரி பாபாவும் சொல்கிறார், விகாரத்தில் விழுற குழந்தை எனக்கு பிறக்காமலே இருக்கலாமே. ஏன்னா நம்ம குலத்துக்கே கெட்ட பேரை கொடுக்குது, பாபாவுக்கும் கெட்ட பேரை கொடுக்குது. ஸோ அந்த ஒருத்தரால் இத்தனை பேருடைய பேரும் கலங்கப்படுது. நிறைய பேர் இதனால் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே நாம் மிக உயர்ந்த காரியம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒட்டுமொத்த உலகத்திலையும் உயர்த்திட்டு இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட உயர்ந்த காரியம் செய்கிற உங்களுக்கு 3 அடி நிலம் கூட கிடைக்கிறது கிடையாது. குழந்தைங்க யாரையும் வீடு வாசலை விட வைக்கிறது கிடையாது. ராஜாக்கள் கிட்ட கூட போய் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் இரட்டை கிரீடதாரியாக பூஜிக்க தகுந்தவர்களாக இருந்தீங்க, இப்போ பூஜாரி ஆகியிருக்கிறீங்க. நம்ம இறைத்தந்தை மீண்டும் நம்மளை பூஜிக்க தகுந்தவராக இரட்டை கிரீடதாரியாக ஆக்குறாரு அப்படின்னா நாம் ஆகணும் தானே. கொஞ்சம் நேரம் எடுக்கும் தகுதி அடையிறதுக்கு. மற்றபடி லட்சக்கணக்கான ரூபாய் ஒருத்தர்கிட்ட வாங்கி நாம் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா ராஜ்யத்தை அடைய போகிறதோ ஏழைகள் தான் இல்லையா? ஏன்னா உலகம் அழிய போகுது. இந்த நேரத்தில் லட்சக்கணக்கில் காசை வாங்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம்? ஸோ பாபாவையே ஏழை பங்காளன் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ ஏன் பாபாவை ஏழை பங்காளன்னு சொல்கிறாங்கன்ற உண்மையான அர்த்தம் நமக்கு தான் புரியும். பாரதம் இப்போ ரொம்ப ஏழ்மையில் இருக்குது. அதிலும் குறிப்பாக தாய்மார்களாகிய நீங்கள் மிகவும் ஏழையாக இருக்கிறீங்க. பணக்காரர்களை இந்த ஞானத்தை எடுக்க முடியாது. நிறைய கள்ளங்கபடமற்ற பெண்கள் தூய்மைக்காக கணவனால் துன்புறுத்தப்படுறவங்க தான் பாபா கிட்ட சரணாகதி அடைகிறாங்க. பாபா சொல்கிறாரு, பெண்கள் குறிப்பாக தாய்மார்கள் முன்னேறதுக்கு நம்ம ஊக்கப்படுத்தணும். அதிகாலையில் குழுவாக நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க அப்படின்னா தாய்மார்களை முன்னுக்கு வைக்கணும். முன்வரிசையில் தாய்மார்கள் இருக்கணும். உங்களுடைய பேட்ச் முதல் தரமானது. அதிலும் முதல்ல இருக்கிறவங்க இந்த டிரான்ஸ்லேட் படங்களை பிடிச்சிட்டு ஊர்வலம் போகணும். இந்த உலகம் மாறப்போகுதுன்னு எல்லோருக்கும் சொல்லுங்கள். நாங்கள் முந்தைய கல்பம் மாதிரியே அப்பா கிட்டேருந்து இப்போ ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எப்படியெல்லாம் சேவை பண்ணுறது அப்படின்ட்டு ஞானக்கடலை குழந்தைங்க சிந்தனை பண்ணணும், அடையணும். ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கத்தான் செய்யும் இல்லையா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைங்களுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். நம்மளம் பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் சொல்லணும். தாரணைக்கான முக்கிய சாரம், பாபா மேலே உண்மையான அன்பு இருக்கணும். பாபாவுக்கு உதவியாளர் ஆகணும். மாயக்கிட்ட ஒருபோதும் தோல்வி அடைஞ்சு நம்மளுடைய குலத்தின் பேரை கெடுக்கக்கூடாது. ஸோ கண்களால் பார்க்குற அனைத்தையும், உங்கள் உடல் உட்பட அனைத்தையும் மறக்கிறதுக்கான முயற்சி பண்ணணும். பாபா நினைவிலிருந்து நாம் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் போயிட்டு இருக்கிறோம் அப்படின்ற சந்தோஷம், அளவற்ற சந்தோஷம் உள்ளுக்குள்ளே இருக்கணும். பாபா
கீழ்ப்படிந்த ஆசிரியராகி உங்களை வீட்டுக்கு போகிறதுக்கு தகுதியுடையவராக மாற்றிட்டு இருக்கிறார். ஸோ நாமளும் தகுதி அடைஞ்சு பாபாவுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக இருக்கணும், தகுதியற்றவர்களாக மாறிடக்கூடாது. வரதானம் 3 விஷயங்களின் நினைவை தாரணை பண்ணி முற்றிலும் வெற்றியாளர் ஆகுங்கள். அதற்கு விளக்கம், தன்னை பற்றிய நினைவு, அப்பாவை பற்றிய நினைவு, இந்த நாடகம் பற்றிய ஞானத்தின் நினைவு. ஸோ ஒட்டுமொத்த ஞானத்தின் விஸ்தாரமும் இந்த 3 நினைவிலேயே அடங்கிடுது. அப்பா, ஆத்மா, நாடகம். ஸோ இது இந்த 3 விதமான நினைவுகளின் ஞான மரம். ஒரு மரம் முதல்ல விதையாக இருக்கும், அதிலிருந்து 2 இலைகள் வரும், பிறகு அதிலிருந்து முழு மரமும் வெளிப்படுது விஸ்தாரமாக, பல கிளைகள், இலைகள் இதெல்லாம். ஆனால் ஆரம்பத்தில் விதை, அதிலிருந்து வர்ற முதல் 2 இலை. அந்த மாதிரி தான் முதல்ல விதையாக இருக்கக்கூடிய அப்பாவுடைய நினைவு இருக்கட்டும், பிறகு அடுத்த முதல் 2 இலைகளாக வரக்கூடிய ஆத்மாவை பற்றிய ஞானமும் நாடகத்தை பற்றிய ஞானமும் எப்பவும் உங்கள் மைண்டில் சதா இருக்கட்டும். அந்த அளவுக்கு யார் இந்த 3 விஷயத்தின் நினைவை நல்லா தாரணை பண்ணிட்டாங்களோ, எப்போவுமே ஆத்மா புள்ளி, ஆத்மா புள்ளி, பரமாத்மா புள்ளி, நாடகம் முற்றுப்புள்ளி, இது சதா யார் இந்த 3 புள்ளி மைண்டுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்களோ, அதை நினைவிலே இருக்கிறாங்களோ, அவங்க எப்போவுமே நினைவின் சொரூபம் ஆகுங்க அப்படின்ற வரத்தையும், முழு வெற்றியாளர் ஆகுங்கன்ற வரத்தையும் ஈஸியாக அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஏன்னா ஒட்டுமொத்த ஞானமும் இந்த 3த்திலே வந்துடுது இல்லையா? பாபா நினைவில் இருந்தாலே பாவம் அழிஞ்சிடுது. எதோடைய பாவம் அழியுது? ஆத்மாவுடைய பாவம் அழியுது. அதனால் நாடகத்தில் என்ன ஆகுது? சத்யுக நாராயணன் ஆகுது. ஸோ இது சதா ஞாபகம் இருந்துச்சுன்னா மாயையை முற்றிலும் வென்றவரும் ஆகிடுவீங்க, நினைவின் சொரூபமானவராகவும் ஆகிடுவீங்க. ஸ்லோகன், எப்போவுமே பிராப்திகள் உங்கள் முன்னாடி வச்சிங்க அப்படின்னா பலகீனங்கள் தானாக முடிஞ்சிடும். ஸோ இதுக்கு 2 விதமான அர்த்தம் இருக்குது. அதாவது நீங்கள் இது வரைக்கும் பாபா குழந்தையாக்கி என்னென்னலாம் அடைஞ்சிங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா பலகீனத்தை பற்றி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. பலகீனம் தானாகவே உங்களை அந்த ஞாபகமே இருக்காது, அதனால் பலகீனம் முடிஞ்சிடும். அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், நாம் அடைய போகிற பிராப்தி இருக்குது பாருங்கள் இல்லையா? நமக்கு பிராப்தியாக சொர்க்க பதவியை கொடுக்குறாரு, அதை நினைத்தால் இப்போ இருக்கிற பலகீனம் தானாகவே காணாமல் போயிடும். இதை விடுறது கஷ்டமாகவே இருக்காது. 2500 வருஷத்துக்கு உழைக்க தேவையில்லப்பா. சாப்பாடு கேரண்டி, வசதி கேரண்டி, ஆனந்தம் கேரண்டி, அமைதி கேரண்டி. அதுக்காக இந்த ஒரு பிறவி கோபத்தை விட மாட்டோமா? இந்த ஒரு பிறவி காமத்தை விட மாட்டோமா இல்லையா? ஸோ அது 2500 வருஷத்துக்கு அனைத்தும் அடையிறதுக்கு இப்போ எந்த விகாரத்தையும் தொடாமல் இருக்கணும் புத்தினால் கூட, அவ்வளோதான். அப்போ தானாகவே பலகீனம் போயிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும்? பலகீனத்தை விடலைன்னா அங்கே வேலைக்காரன் ஆகிடுவீங்க. ஸோ அப்போ ராஜா ஆகணும் அப்படின்னா இப்போ பலகீனத்தை விட்டுடணும், அவ்வளோதான். ஓம் சாந்தி.